வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. நம்ம இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வாசு வருஷம் அதோடைய பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம இந்த வருஷ பலனை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதில் நடக்கக்கூடிய மேஜரான கிரக பெயர்ச்சிகள், குரு பயிற்சி, ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இதை வச்சு தான் பலாபலன் வரும். அந்த வகையில் இந்த ஆண்டு 3 கிரகங்களுடைய பயிற்சியுமே இருக்கு. சனி பகவானுடைய பயிற்சி, ராகு கேதுவோட பயிற்சி எல்லாமே இருக்கு. சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று ராகு கேது பயிற்சி இருக்கு. ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியில இருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு பக்கம் பார்க்க போகிறோம். குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு. குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போறார். இது 11/5/2025 அன்று நடக்குது இந்த பயிற்சி. இந்த குரு பகவான் அதிசார கதியில ஒரு 2 மாசம் கடகத்துக்கு வரப்போறார். அது 8/10/2025 முதல் 22/12/2025 அதிசார கதியில வரப்போறார். அடுத்து இந்த குரு பகவான் உச்சம் பெற போகிறார். அதாவது குரு பகவான் அந்த 2 மாசம் உச்சமா இருப்பார் கடகத்துல. அடுத்து சனி பகவானுடைய பயிற்சி. சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு 6/3/2026 தான் பயிற்சி ஆகிறார். அதாவது அடுத்த ஆண்டு, இப்போ நம்ம 2025 இருக்கோம், 2026 தான் பயிற்சி அப்படின்னு இது நான் சொல்லலை, வாக்கிய பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. திருநள்ளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேகமான கோயிலில் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கணித்தும் வாக்கிய முறைப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் செய்யும் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வரார். கேது பகவான் 8ஆம் இடம் வரார், சிம்மத்துக்கு வரார். இந்த 8ஆம் இடத்திற்கு கேது வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். 8க்கு கேது வரலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த ராகு 2ஆம் இடம் வருகிறார். அப்போ 2, 8ங்கிற அமைப்பில் ராகு கேதுக்கள் அமர போகிறாங்க. உங்கள் ராசி அதிபதியே சனி 2ஆம் இடத்துல இருக்கார். அங்கே கூட கேது ராகுக்கு சேர போகிறார். அதனால் அது கொஞ்சம் மத்தியம பலன் தான், பெருசாக நன்மை சொல்கிற மாதிரியான இல்லை. சரி, குரு அவர் இப்போ எப்படி இருக்கார்? ரிஷபராசி அப்படின்ற இடத்துல இருக்கார். அங்கேருந்து ரிஷபராசியில் இருக்கார். அவர் அங்கேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்க போகிறார். ரிஷபம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், மிதுனம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். பொதுவாக 6ஆம் இடத்திற்கு குரு வருவது சிறப்பு அல்ல. இன்னொன்று என்னன்னா, இந்த மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக குரு நன்மை அந்த அளவுக்கு பெருசாக பண்ணாது. அதனால் 5ம் 6ம் மோரலஸ் ஒன்று தான். ஆனால் ஒரு பொதுவாக குரு 6ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். 6ல் குரு ஊரில் பகை அப்படிம்பாங்க. அதனால் பகைமை காட்டி சில பேர் பேசுவாங்க. நம்ம கொஞ்சம் கண்டும் காணாமல் தான் போகணும். கொஞ்சம் உடம்புல வியாதி வைக்க அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உபாதைகள் வரலாம். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸால் சில நோய்கள் வரும். அந்த சளி தொந்தரவு, இருமல், வீசிங், இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் சில பேருக்கு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறையா பேருக்கு கொஞ்சம் பண நெருக்கடி ஏற்படும். பண விஷயத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படலாம். கைமாத்தா யார்கிட்டையாவது பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் அவமானப்படலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்காங்க. இந்த சனி பகவானோட பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டோடைய இறுதி நேரத்தில் தான் வருது. சனி பகவான் 3ஆம் இடம் போகிறதுங்கிறது பொதுவாகவே நல்ல விஷயம். அதில் ராசி அதிபதியே அவர் 2ல் இருந்தாலும் நன்மை தான் செய்ய போகிறார், 3ஆம் இடத்துல போனாலும் நன்மை தான் செய்வார். ஆனால் ஒரு பொது விதி, சனி பகவான் 3ஆம் இடம் சென்றால் அபரிவிதமான நன்மையை செய்வார், பிரமாதமான நன்மை செய்வார். அது நம்ம சனி பயிற்சி பலனாக நம்ம தனியாக போடுவோம். அது இப்போ இந்த விஸ்வாச வருஷத்தோட கடைசியில் தான் இந்த நிகழ்வு நடக்குது. அதனால் ஒரு பெருசாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆனால் நன்மையான விஷயம், நன்மையை செய்யும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 6ஆம் இடம் சென்றாலும் அவர் பார்க்கிற இடம் நன்மையை செய்யும். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார்.
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 2ஆம் இடம் பார்க்கறதுனால 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலால் வருமானம் வரும். கொஞ்சம் வேலை விஷயங்களில் ஒரு தீர்க்கமான பணவரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் லிமிட்டாக பேசணும். தேவையில்லாத ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டோம்னா நம்ம ஒரு விஷயமா பேசுவோம், அவங்க ஒரு விஷயமா புரிஞ்சுப்பாங்க. அதனால் சண்டை சச்சரவு வரலாம். ஆனாலும் தன வருவாய் நல்லா இருக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். அதே மாதிரி குழந்தைகளால் நமக்கு நன்மை தான். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். குழந்தைகளால் நமக்கு நன்மை ஏற்படும். மழலை செல்வங்கள், அவர்களால் நமக்கு ஆதாயம், அவர்களால் நமக்கு நன்மை, நன்மையால் குழந்தைகளுக்கு நன்மை. சரி, மொத்தத்தில் இந்த கிரகங்கள் மாற்றம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஓரளவுக்கு பார்த்தோம்னா, ஒரு ஓவராலாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு தான். இதில் இன்னும் குறிப்பாக ஒரு படி அதிகமாக சொல்லணும்னா, குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது அவர் சிறப்பான பலன் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஒரு 2 மாதம் அவர் கடகத்துக்கு வரார். கடகத்தில் அவர் உச்சமாவார். கடகத்தில் உச்சமாகிற இந்த நேரம், இந்த மகரத்துக்கு 3/12க்கு உரிய கிரகமாக குரு வர்றார். குரு மகர ராசியில தான் நீச்சமாகிற இடம் அவர். அவர் இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ அது நன்மையா அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்பவும் இதே விஷயம்தான். குரு உச்சமானாலும் உங்களுக்கு நன்மை தான் பண்ணப்போகுது, பார்க்குற இடமும் நன்மையை தான் பண்ணப்போகுது. இந்த 7ஆம் இடத்துக்கு குரு அங்கே உச்சமாகிற நேரத்தில் தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமணம் தள்ளி போச்சு, சில பேருக்கு ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிடும். பத்திரிக்கை அடித்து நின்று போன கேஸ் இருக்குது, நிச்சயதார்த்தம் நடந்து நின்று போன கேஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி மகர ராசியில் நிறைய பேர் 33 வயசான பெண்கள், 34 வயசான பெண்கள், இவர்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமாக இருக்கும். அந்த 2 மாதம் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த நேரத்துக்காக நம்ம முன்னாடியே சத்திரமெல்லாம் பிடிச்சி வச்சா கூட தைரியமாக நீங்கள் பிடிச்சி வைங்க, வரன் அமைஞ்சிரும், கல்யாணம் நடக்கும். அப்போது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஐப்பசி கார்த்திகையில் தான் இந்த குரு அதிசாரத்தில் வராரு, அதிசாரத்தில் உச்சமாகிறாரு. அதனால் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கல்யாணம் நடக்கும். அதில் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வைபோகம் நடக்கும். நல்ல மணமகன், நல்ல மணமகள் கிடைப்பாங்க. அந்யோன்யமான தம்பதிகளாக நீங்கள் குடும்பம் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த கிரகநிலை ஏற்படுத்தும். இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குறது கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மற்ற கிரகங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கணும். பிறவி ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு சிறப்பு. ஆனால் ஒரு நன்மை தீமைகள் கலந்த ஒரு ஆண்டாகத்தான் இது இருக்க போது. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக அணுகணும், எல்லாரோடையும் பொறுமையை கையாளணும். இப்படி இருந்தோம்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு.